சொல்வதெல்லாம் உண்மை. நீங்கள் அந்த பொண்ணுக்கு முன்னாடி தப்பாலாம் பேசுகிறீங்களாமே, அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்களாமே, அது கோவத்தில் ஒரு வாட்டி ட்ரெஸ் அவுத்து காமிச்சிங்களாமே. பாப்பாவுக்கு காது குத்துனாங்க மேடம், சின்ன பாப்பாவுக்கு. என் கூட எல்லாம் கஷ்டப்பட்டது என் பெரிய பொண்ணு தான் மேடம். பாப்பா பார்த்துக்கிறது, ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அவ்வளோலாம் அந்த குழந்தை கூட இருந்து சின்ன குழந்தைய பார்த்துக்கிட்டேன் மேடம். அவளோட ஃபங்க்ஷனுக்கு இவளை கூப்பிட்டு போகல மேடம் ஊருக்கு. பெரிய பாப்பா எங்கே விட்ட? சித்தி வீட்டில் விட்டுட்டு போனோம் மேடம். அவன் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் மேடம். சொல்லுங்க. ஹேமாவதி திருமூல் வந்து வரேன். ஃபஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணேன் மாமாவுக்கு. அது பிடிக்காம தான் பண்ணாங்க சின்ன வயசுலேயே. அப்புறம் மாமா இறந்துட்டாங்க. ஒரு எத்தனை வயசில் பண்ணாங்க? 10th முடித்த உடனே ஒரு 15, 16, 17 இருக்கும் மேடம் பண்ணாங்க. மாமா இறந்துட்டாங்க. எப்படி இருந்தார்? அவருக்கு இருந்தது. அது ஃபோர்ஸ் மேரேஜ் தான் பண்ணாங்க. அப்போ வந்து நான் மேரேஜ் பண்ண மாட்டேன், அவர் +2 முடித்த உடனே அது பண்ணிக்கிறேன், படிக்க வைங்கன்னு சொன்னேன். பண்ணிட்டாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? நான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி டிஎஸ்பின்ட்டு அங்கே கர்நாடகாவில் வேலை பண்ணிவிட்டு வீரன்ஸு கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்துட்டாங்க அரக்கோணத்துக்கு. அப்புறம் மேரேஜ் பண்ணி 6 இயர்ஸ் இருந்தேன் மேடம். 1 இயர்லேயே மாமாவுக்கு வந்துட்டு அட்டாக் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு பேபி பிறந்த உடனே. அதுக்கப்புறம் அவர் கூடவே சரி இதுதான் லைஃப்னு இருந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் ஆன உடனே அந்த 6 இயர்ஸில் வந்து எப்போவுமே ஒரு 10 டேஸ் வீட்டில் இருந்தாருன்னா 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். 6 இயர்ஸில் அவர் இறந்துட்டார் மேடம். அதுக்கப்புறம் இந்த இதுவெல்லாம் பண்ணுவாங்கள்ல மேடம் டெத்துக்கு. அப்போ வந்துட்டு இது பண்ண வேணாம், அதெல்லாம் வேறு மேரேஜ் பண்ண போகிறோம், சின்ன பொண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எதுவும் செய்யாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே இவருக்கு மாமாக்கு இருக்கும்போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மேடம். அது வந்து தொட்டாலே ஸ்ப்ரெட் ஆகிடும், ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ரிலேஷன்ஸும் அங்கேயே ஒரு அப்போது அம்மா அங்கே தான் இருந்தாங்க. இப்போ தான் அவங்க அரக்கோணம் வந்தாங்க. அங்கேயே இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, யாருமே வர மாட்டாங்க. அவரு ஹாஸ்பிட்டல், அவருக்கும் ஜாப் கிடையாது, அவர் டிரைவர் தான் மேடம். யார்? ஃபஸ்ட்டு மாமா ஆட்டோ டிரைவர், அவருக்கும் ஜாப் கிடையாது. ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அது நல்ல டைம் வந்துச்சுன்னா வேலை இருக்காது. அப்போ ரொம்ப கஷ்டம் தான் படணும், சாப்பிட்றதுக்கு கூட வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிடணும், பாப்பா படிக்க வைக்கணும். அப்போ கூட அப்பா அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மேடம். அவனுக்கு என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது மேடம். உங்கள் அப்பா அம்மா? ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் அந்த இவர் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கான் பாருங்க மேடம். அது எப்போ பண்ணீங்க? அவர் தம்பியோட ஃப்ரெண்டு மேடம். அவர் இவங்கெல்லாம் ரிலேஷன், தம்பியோட ஃப்ரெண்டு, எங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு. இவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் யாருமே தொடாமல் இருக்கிறது, கூட வராமல் இருக்கிறது, நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பேன் மேடம். காலையில் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் கூட சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுவேன். அவர் இருக்கார்ல அந்த ஃப்ரெண்டு கூட, அவர் தான் இருப்பார். அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல ஹோப் இருந்தது. சரி நமக்காக ஹெல்ப் பண்ணுற ரிலேஷன்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணனால அவர் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறாருன்னு. உங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு? ஆமாம் மேடம். எங்கள் தம்பி சொல்லுவான், நீ ஏன்டா பார்க்குற, ஹெல்ப் பண்ணுற, நானே பண்ண மாட்டேன்றேன், நீ எதுக்குடா பண்ணுற, வந்துரு அப்படி சொல்லுவான் மேடம். ஆனால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அவர் எனக்கு ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ணார் மேடம். ஏன் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் மேடம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கிறதுனால தப்பாக பேசிடுவாங்க, நான் இந்த மாதிரி வேறு மேரேஜுக்கு ஆசைப்படுறேன்னு தப்பாக பேசிடுவாங்க, ஹெல்ப் பண்ணுறேன், அதோட ரொம்ப தேங்க்ஸ், அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு சொன்னேன். அதோடு அவரை விட்டுட்டார் மேடம், எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. 6 இயர்ஸ் கழித்து இறந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அதான் அந்த பண்ணாமல் மேரேஜ் பண்ணணுன்னு சொன்ன உடனே இது அந்த மறுபடியும் அவரே வந்து பேசினார் என்கிட்ட, சொன்னார் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொன்னார். நான் சொன்னேன் வீட்டில் அப்பா அம்மா கிட்டே பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட அம்மா கிட்டே பேசினார். அப்போ ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. சரி வேறு யாருக்காவது சொல்லி எல்லாம் புரிய வைக்கிறத விட இதே ஊரில் இருக்கிறவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேடம். டெத் ஆன உடனே அங்கே தான் நான் இருந்தேன். அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது கூட்டிகிட்டு வர்றது கூட ரொம்ப பிரச்சனை பண்ணி தான் கூப்பிட்டு வந்தாங்க. என்னை கூப்பிட்டு வர மாட்டேன், நீ அங்கேயே இருந்துக்கோ, அங்கேயே எங்கே வேலை செஞ்சுன்னு குழந்தைய பார்த்துக்கணும் நீ இரு அப்படின்னா. அங்கே இந்த மாதிரியெல்லாம் சின்ன எந்த கம்பெனியுமே இல்லை மேடம். அங்கே
சும்மா 2 கம்பெனி தான் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் அந்த ஊரில் இருக்க முடியும், மற்றபடி இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் சித்தியெல்லாம் திட்டினாங்க, அவனை கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல, அடித்து கூப்பிட்டு போனாலும் பரவாயில்ல, நீ அவங்க கூடவே ட்ரெயினில் போ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பிரச்சனை பண்ணி தான் மேடம் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் அரக்கோணத்தில் இருக்கும்போது இவர் வந்துட்டு ஊருக்கு வர சொன்னாங்க. இவர் அங்கே வந்து மேரேஜ் பண்ணி கேட்டுக்கு பொண்ணு இவர் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராமல் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தார் எங்கள் ஊருக்கு அரக்கோணத்துக்கு வீட்டுக்கு. அப்போது வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே நான் சொன்னேன், அப்பா அம்மா கூப்பிட்டு வர சொல்லுங்கள், அவர் மட்டும் ஃப்ரெண்டோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் அனுப்பி விட்டாங்க, போய்ட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் டைம் வரும்போது சிங்கிளாக வந்தார். வந்துட்டு என் வீட்டில் வரமாட்டாங்க, நான் தானே லைஃப் அவங்க கூட கண்டினியூ பண்ண போகிறேன், நானும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க மேடம். எங்கள் சித்திங்க 2 பேர் சென்னையில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு எல்லோரும் கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து பேசி தான் மேடம் பண்ணாங்க மேரேஜ். ஆனால் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, எல்லாம் ஓகே சொல்லிவிட்டு என்னையும் வெளியில் அனுப்பணும், காசும் செலவு பண்ணக்கூடாது எனக்காக, அந்த மாதிரி பண்ணார் மேடம். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு என்ன பண்ணார், இப்போ உங்கள் வீட்டில் நாளைக்கு என்ன வந்து கேட்டாக்கா, என் பையன் சின்ன பையன், அவன் வந்து கேட்டால் நீ எப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அப்படின்னு தான் பிரச்சனை வரும் அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் மேரேஜ் பண்ணின்னு வாங்க, அதுவும் இங்கேருந்து போனால் எங்கள் வீட்டிலேருந்து போனேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கர்நாடகாவுக்கு போயிட்டு அங்கேருந்து மேரேஜ் பண்ணின்னு வர மாதிரி வாங்கினாங்க மேடம். அவங்க சொன்ன மாதிரியே தான் மேடம் செஞ்சோம். போகிறதுக்கு கூட ஒரு ஃபேரை கூட கொடுக்கல மேடம். எங்கள் அம்மா தான் மேடம் எங்கள் பெரிய பாப்பா தூக்கிட்டு அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. சார்ஜ் கூட பைசா கொடுக்கல மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே பாப்பாவுக்கு கொஞ்சம் டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மேடம். திருத்தணி கிட்டே வந்தேன் மேடம். அடுத்த ஸ்டேஷன் அரக்கோணம். என்கிட்ட ஃபோனில் பேலன்ஸ் கூட இல்லை. தெரிஞ்ச அண்ணா ஒருத்தரை என்னை மீட் பண்ண வராங்க. அதே அந்த கர்நாடகா அந்த அண்ணா, என்னம்மா இங்கே இருக்க, தனியாக இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் டெத் ஆகிட்டாரு, இது மாதிரி ஆயிடுச்சு சொன்னேன். அவர்கிட்ட தான் மேடம் ஃபோன் கூட வாங்கி பண்ணேன் நான். இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கிம்மா, இந்த மாதிரி அரக்கோணம் வரப்போகுது, கிட்டே வந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் மேடம். வீட்டுக்கு வர வேண்டாம் நீ, எங்கள் பையன் இவர் என்னை பொண்ணு கேட்டு வரும்போது எங்கள் தம்பி வீட்டில் இல்லை மேடம். நான் சொன்னேன், தம்பி வரட்டும், ரமேஷ் வரட்டும் அப்படின்னு சொன்னேன் மேடம். அவன் சின்ன பையன் தான், அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன் விடு அப்படின்னு அப்பா சொன்னார் மேடம். இதெல்லாம் பின்னாடி அந்த பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் மேடம் நம்ம எங்கள் தம்பி இருக்கணும்னு சொன்னேன் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, எங்கள் பையன் இருக்கான், நான்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். நான் அழுதுகிட்டே இருந்தேன் ட்ரெயினில். அந்த அண்ணா என்னம்மான்னு கேட்டார். ஆனால் இப்படி சொல்கிறாங்க. நான் அப்போ உன்னை கல்யாணம் பண்ணவர் அவர் என் கூட தான் மேடம் இருக்கார். அவரும் எங்களை எல்லோரையும் தான் மேரேஜ் பண்ணிட்டு தான் வர சொன்னாங்க வீட்டுக்கு. அவர் கூட தான் இருக்கேன் ட்ரெயினில், பாப்பா இருக்கா, நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்னேண்ணா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் எங்கே போகிறது தெரியலண்ணா, அவங்க அதை வர சொன்னாங்க, இப்போ இப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கே ஒரு என் வீட்டுக்கு வாமான்ட்டு எங்கள் 3 பேரும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் மேடம். கூப்பிட்டு போய் ஓலை வீட்டில் தான் மேடம் ஒரு வாரம் அவங்க தான் மேடம் சாப்பாடெல்லாம் போட்டு தங்க வச்சாங்க. நான் வந்துட்ட உடனே சித்திக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். அந்த ஒரு வாரத்தில் சித்தோத்தான் இந்த மாதிரி வர சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து ஃபோன் பண்ணாக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொத்தெல்லாம் ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க. அந்த பொண்ணு நீ தானே இந்த மாதிரி போயிட்டு அந்த கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னேன், ஏன் வீட்டுக்கு சேர்த்துக்காம அந்த பொண்ணு எங்கேயோ போய் தங்கியிருக்கு, போய் என்னாச்சு ஏதாச்சுன்னா அதை பார்த்துட்டாவது வாங்க அப்படின்னு சொன்னால் 1 மாதம் கழித்து வந்தாங்க மேடம். வந்துட்டு நல்லா ஃபுல்லாக அம்மா நல்லா ஃபுல்லாக மேக்கப் ட்ரெஸ் நல்லா நகையெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரிச்சாக வந்தாங்க மேடம். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓகே ஒன்றுமே பண்ணல மேடம். சும்மா வந்துட்டு பார்த்துட்டு நாங்கள் ஓலை வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த ஓலை வீட்டில் நான் தங்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் வீடு ஃபினிஷிங் கூட அவ்வளோ மேடம் கட்டிகிட்டு இருக்காங்க. மேலே சீலிங் போட்டிருக்காங்க, கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த லேட் நைட்டில் போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் பண்ணி கொடுத்தேன் மேடம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்போ இவர் வந்து அந்த அண்ணா சேர்த்து விட்டார் மேடம், இவரை வேலையில் சேர்த்து விட்டார். ஃபஸ்ட்டு வந்து 1 வாரம் வேலை இல்லாமல் இருந்தார். அப்புறம் எங்ககிட்ட கொஞ்சம் நகையெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு தான் சரி ஒரு வாரம் அவங்க வீட்டில் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றது சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு அவருக்கு வேலைக்கு போகிறதுக்கு செக்யூரிட்டி ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விட்டார் அவர். அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை மேடம். அப்புறம் நகை வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக்கல் வேலை, அந்த கம்பெனி அப்போ தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சொல்லிவிட்டு பல்பெல்லாம் போடணும், இருட்டாக இருக்குன்னு இவர் எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரியுமான்னு கேட்டு அப்படியே உள்ளே ஜாயின் பண்ணிட்டார் மேடம். நல்லா தான் மேடம் இருந்தோம் கொஞ்ச நாள். இதுக்கு இடையில வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா ஆகிட்ட உடனே இவர்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க மேடம். பேச ஆரம்பித்த உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்களா இல்லை இவரே சொல்வாரா தெரியல மேடம்,
வந்து வீட்டில் சண்டை போடுவார். எதுக்குடா அந்த மேரேஜ், ஆனால் சொல்லியிருக்காங்க நிறைய தடவை, வேணாம் இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு, வேறு மேரேஜ் பண்ணிக்க, உனக்கு எதுக்கு இந்த மாதிரி லைஃப் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டார், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவார், அப்புறம் விட்டுருவார். இப்போ ரொம்ப டச்சில் இருக்காருல்ல மேடம், இப்போ ரொம்ப தினமும் பிரச்சனை மேடம் இந்த மாதிரி. அது இல்லாமல் நான் வந்து அவர் கூட 6 இயர்ஸ் ஆச்சு மேடம். வந்ததுலேருந்து அப்பா அம்மா எனக்காகவோ இல்லை என் பெரிய பொண்ணுக்காகவோ எதுவுமே பண்ணது கிடையாது மேடம். ஒரு ஃபீஸ் கட்டுறதோ, அவருக்கு சின்ன பெரியவளுக்கு வயிற்றில் கல் இருந்தது மேடம். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரில மேடம், கையில் காசு இல்லை. இவர் வேறு சரி வேலைக்கு போக மாட்டார். 2012 வேலை விட்டார் மேடம் அந்த கம்பெனியில். அதுலேருந்து எந்த வேலைக்குமே போகல. அது ஏன் விட்டாருன்னா, இவர் கொஞ்சம் நல்லா வசதியாக ஆகிட்ட உடனே வேலை கிடச்ச உடனே அம்மா சொல்கிறாங்கல்ல, இந்த பொண்ணு வேணாம், வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு. அதனால் இவர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு சேலத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு காரெல்லாம் வாங்கிட்டார் மேடம். நல்லா சேல்ரி, வெளியில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்லா காரெல்லாம் வாங்கிட்டார். காரை எடுத்துட்டாலும் அவரை பார்க்க போகிறது, அந்த பொண்ணை பார்க்க போகிறது. எனக்கு இது தெரியாமே இருந்தது ரொம்ப நாளாக. நான் கேட்டால் சொல்லுவார், நைட் ஷிஃப்ட்டு, ஷடவுன் ஒர்க்கு, எமர்ஜென்சி ஒர்க்கு அப்படியெல்லாம் சொல்லுவார். நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆகிடுவேன் மேடம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, ஒரு கார் எடுத்துன்னு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போயிட்டு வராரு. உங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்கா? ஆமாம் மேடம், இப்போ இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு மேடம். எத்தனை வயசு ஆச்சு? 4 இயர்ஸ் ஆகுது மேடம். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஒரு நாள் காலையில் இதே மாதிரி டைம் தான் மேடம், குளூரில் 4 மணிக்கு என்னையும் பெரிய பாப்பாவையும் துரத்தி விட்டுட்டார் மேடம். 2012 நீ வேண்டாம், நீ வெளியில் போ. அப்போ பாப்பா இல்லை, சின்ன பாப்பா. துரத்தி விட்டுட்டார் மேடம். எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாமல் வெளியில் உட்காந்துருக்கேன் மேடம், ஹவுஸ் ஓனர் கேட்டு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த டைமில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம், இது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றாரு மேடம். அதுக்கப்புறம் அண்ணா கூப்பிட்டு அந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் கம்பெனியில் இருக்கிற அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்துட்டு, ஏன் அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு திட்டிட்டு உள்ளே விட்டார் மேடம். அப்போ கூட என்ன காலையில் எட்டி காலையிலே வச்சு வெளியே தள்ளுறாரு மேடம். நீ வேண்டாம், உன்னை யார் வர சொன்னது, நான் தான் என் மூஞ்சில் முழிக்காத வராத சொன்னேன்ல, எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நமக்கு அப்பா அம்மா சரியில்லை, வேறு எந்த சப்போர்ட் இல்லைன்னு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அவர் கூடவே தான் மேடம் இருக்கேன் நான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வயிற்றில் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் மேடம், அம்மாவுக்கு அப்பாவுக்கும். வந்து பார்க்கல மேடம். பேஜ் அட்டென்ட் பண்ணா மேடம், அப்பயும் இன்ஃபார்ம் பண்ணா மேடம், அப்பயும் வந்து பார்க்கல மேடம். எதுக்குமே வரமாட்டேங்கிறாங்க. இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு வருஷம் கூட 2012 அவளுக்கு நல்லா படிக்க வச்சுது. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் புக்ஸ் இருக்காது, இல்லை யூனிஃபார்ம் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை தான் மேடம் அவள் படிக்கிறா. போன வருஷம் கூட, அதுக்கு முன்னாடி வருஷம் கூட புக்ஸ் இல்லை. எத்தனாவது படிக்கிறா? இப்போ 9th மேடம். கஷ்டப்பட்டு போன வாட்டி இப்போ நேற்று ஸ்கூலுக்கு எச்எம் வர வச்சு என்னை கூப்பிட்டு டிசி கொடுக்கல மேடம். போன வருஷம் படித்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி கொடுக்கல, பைசா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலன்னு. டிசி தரலன்னா நீ ஸ்கூலுக்கு பொண்ணு அனுப்ப வேண்டாம், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வேறு இந்த புயல் காற்றுல வேறு ஓலை வீட்டில் இருக்கோம் மேடம், விடிஞ்சு போச்சு மேடம். 2 நாளாக ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஸ்கூலுக்கு போகல. அவள் ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்து, சவுத்துக்கு கீழே விழுந்துச்சுல, அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு புக்ஸு ட்ரெஸ் எல்லாம். அதனால் எனக்கு எக்ஸாமுன்னு கூட போகல அவள் ட்ரெஸ் இல்லாமல். அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை மேடம், அதனால தான் மேடம் அவர் எந்த ஒரு கேரும் எடுக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன், அந்த பொண்ணை நான் படிக்க வைக்க மாட்டேன். அவள் விஷயமா எது பேசணும் என்கிட்ட சொல்லாத. இப்போ கூட நேற்று சொன்னாங்க, எச்எம் 10 days வந்து நீங்கள் டிசி கொடுக்கலன்னா அனுப்பாதீங்க ஸ்கூலுக்கு, வீட்டில் வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னேன் மேடம். அது வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு, அவங்க அத்தை தானே மேடம், தம்பி ஆகுது இல்லை ஃபஸ்ட்டு மாமா, அவங்க வீட்டுக்கு அனுப்ப, அவன் படிக்க வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு மேடம். காலையில் அவள் விஷயம் எதுவுமே பேசக்கூடாது. ஸ்கூலில் 2 மாதமாக யூனிஃபார்ம் இல்லாத போயிட்டு இருந்தா. குழந்தை என்ன சொல்கிறா? அவள் ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாள் மேடம், நம்ம தனியாக போயிடலாமா அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் நடிக்க வரும் மேடம். அவர் எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் எது பேசினாலும் அடிக்கிறது தான் மேடம். இப்போ உங்கள் கூட தான் இருக்காராண்ணா? இருக்காரு மேடம். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது தெரில மேடம். அவர் விட்ட வேறு. சின்ன பாப்பா என் கூட தான் இருக்குது மேடம். அவங்க 2 பேருக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப்? உங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு? அவங்க சின்ன பாப்பா நல்லா பாசமாக தான் மேடம் இருப்பா. ஆனால் இவர் தான் மேடம் பாசமாகவே இருக்க மாட்டார். இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் ஆச்சு சொன்னீங்களா உங்கள் ஹஸ்பண்டுக்கு? அது இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் ஆச்சு சொன்னீங்களா உங்கள் ஹஸ்பண்டுக்கு? அது இன்னும் இருக்கா? இல்லை மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்கார் மேடம். அப்புறமா அந்த பொண்ணு என்கிட்ட பேசுனதுக்கப்புறமா தான் மேடம் தெரியுது, எனக்கு கல்யாணம் ஆகலை, என் ஊர் கர்நாடகா, நான் இங்கே சென்னையில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் பேச்சுலரு, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டத்தட்ட மேரேஜ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரம்ஜான் பண்டிகை அன்றைக்கி நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது
ஃபோன் வந்தது மேடம். அவர் ஃபோன் எதுவும் வந்து அட்டென்ட் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது மேடம் காலு. சரி இவர் வேறு பாத்ரூம் தான் சொல்லிட்டு 3rd டைம் தான் காலுக்கு நான் எடுத்தேன் மேடம். எடுத்து ஒரு பொண்ணு குரல் கேட்டது மேடம். ஹலோன்னா நான் ஹலோன்னா உடனே அந்த பொண்ணு கட் பண்ணிடுச்சு. அப்போ எனக்கு டவுட் ஆச்சு மேடம். அந்த நம்பர் நான் எழுதி வச்சுட்டு என் செல்லேருந்து கூப்பிட்டேன் மேடம். அந்த பொண்ணு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்குது போல எனக்கு தெரியாது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் பேச முடியாது. ஹாஸ்டலில் செல் அலௌடு இல்லை. இவங்க நைட் ஃபுல்லாக பேசுவாங்க மாதிரி தெரியுது மேடம். நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் பேசுவாங்க. டெய்லி 1000 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி பேசுகிறாரு மேடம் இவர். அதுக்கப்புறமா தான் மெசேஜ் பார்த்தா தெரியுது எனக்கு. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா மேடம். பிரிஞ்சு போயிட்டா. ஆமாம் மேடம். எங்கே இருந்தாலும் ஆமாம் மேடம். அவள் சொல்லுவா மேடம், நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, அக்கா நீங்கள் தான்க்கா என் லைஃப் சேவ் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். அப்புறம் ரொம்ப கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தேன் மேடம். அப்புறம் இவ சொல்லுவாளாம் மேடம், அக்கா ஒரேடே விட முடியாதுக்கா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கட் பண்ணுறேன், இல்லை டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்டாட்டிக்கு துரோகம் சேருவாலாம் நல்லா இருக்க மாட்டான்னு அந்த பொண்ணு ஃபோனில் சொல்லியிருக்கேன் மேடம். என்ன ஏதோ உள்குத்து வச்சு பேசுகிற நீ அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு மேடம். நான் சொன்னேன்னு சொல்லிடாத, இல்லை என்ன தான் அடிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். லாஸ்ட்டாக நீ என்கிட்ட பேசாத, எனக்கு ஃபோன் பண்ணாத, எனக்கு வீட்டில் வேறு அலையன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் மேடம். அதுக்கு சொல்கிறாராம், அப்போ இவ்வளோ நாளாக நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்தல, நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன்ல அப்படின்னு இவர் சொன்னதுக்கப்புறம் மெரினா பீச்சுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்ககிட்ட ஃபோனு கொடுத்து இந்த நம்பரில் இருக்கிறவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணு பதட்டமாக எனக்கு ஃபோன் பண்ணிச்சு மேடம் ஒரு நாள். அக்கா கொஞ்சம் சீக்கிரமாக மெரினா பீச் போங்கக்கா, அவர் ஏதோ செத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமா சொன்னது? அவர் தாங்க ஃபோன் பண்ணி மீன்காரர் சொன்னார்க்கா அப்படின்னு சொல்லிச்சு மேடம் அந்த பொண்ணு. எனக்கு நம்பிக்கையே இல்லை மேடம், அவரெல்லாம் அப்படி பண்ண மாட்டார்மா, நீ தைரியமாக இரு, அவர் எல்லோரும் சாவடிப்பார், அவர் சாக மாட்டாருன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு மேடம். ஏன்னா அவருக்கு தெரியாதுல ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்காமல் பேசினதுனால நல்லபடியாக. ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் நான் தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன்னு தெரிஞ்சவொடனே அதுக்கும் அடி மேடம் எனக்கு. இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ வந்துட்டு அவர் ரொம்ப பாப்பாவை வந்து என்னையும் சரி ரொம்ப அசிங்கமாக வார்த்தையில் திட்டுறது. இப்போ போன வாரம் சண்டேயில் வந்து என்னை அடித்தார் பாடு மேடம். நான் கையை பிடிச்சேன் மேடம். பிடிக்கும்போது கை அவர் ஸ்லிப் ஆகிட்டு சார்ட்ஸ் போட்டிருந்தார் மேடம். சார்ட்ஸுக்கு பிடிச்சிட்டேன் மேடம். நான் கை ஸ்லிப் ஆகி சார்ட்ஸுக்கு பிடிச்சிட்டேன். அதுக்கு சொல்கிறார் மேடம், என்னடி எங்கள் பாப்பா பக்கத்தில் உட்காந்து படிச்சுன்னு இருக்கா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், என்னடி பார்க்கணுமா பாருங்கன்னு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறாரு மேடம். அதான் இவளுக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போய் ஒரு மாதிரி காம்பஸ் எடுத்து கையெல்லாம் கீச்சுன்னு இருந்திருக்கா மேடம். பாப்பா இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்மி இப்படி அடிக்கிறாரு, நம்மளால எதுவும் கேட்க முடியலையே, இப்படி பேசுகிறாருன்னு. அப்புறம் ஸ்கூலெல்லாம் கர்ச்சிஃப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன கையெல்லாம் கர்ச்சிஃப் போட்டு மூடி வச்சுருக்கேன்னா ஒன்றும் இல்லை சொல்லியிருக்கா மேடம். அதுக்கப்புறம் நானே வீட்டில் வந்து 2 நாள் கழிச்சு தான் மேடம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னன்னு கேட்டால் நான் எங்கே அடிப்பணும்னு சொல்லவே இல்லை மேடம். அப்புறமா சொல்கிறான், இல்லைம்மா டேடி இது மாதிரிலாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, முன்ன வேறு இது மாதிரிலாம் அடிக்கிறாரு, நம்ம எங்கன்னா போயிடலான்னாலும் நமக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிக்கணும் மேடம். நான் அவளை கட்டிப்பிடிச்சுன்னு அவன் என்னை கட்டிப்பிடிச்சுன்னு அழுது தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வேலைக்கு போகலையாம்மா? இல்லை மேடம். ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா சின்ன பாப்பா பிறக்காத முன்னாடி போயிட்டு இருந்தேன் மேடம். இப்போ போக முடியல. இப்போது என்னன்னா அவர் குழந்தையும் பார்த்துக்கணுன்றார் மேடம். வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, அந்த குழந்தைய தான் பார்த்துக்கணுமா, அவளுக்காக எதுவும் செய்யக்கூடாதான். இப்போ ஸ்கூல்லேருந்து ஹெச்எம் கூப்பிட்டா நான் போகணுமா இல்லையா மேடம்? இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு செய்யலாம் பரவாயில்ல மேடம், என் பொண்ணுக்காக ஏதாவது செய்ய சொல்லுங்கள் மேடம். ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்குது மேடம். அதுக்கப்புறம் இவர் வேறு கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் மேடம். நல்லா தனியாக இருக்கவும் முடியல. வாடகை வீட்டில் வந்துட்டு அப்பப்போ சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு இப்போ அவங்க ஊர் சித்தூர் மேடம். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா கூட கர்நாடகாவில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ சித்தூருக்கு வந்துட்டாங்க சொந்த ஊருக்கு. இப்போ என்னை அடிச்சுட்டு கிட்ட இருக்கிறதுனால அப்பப்போ ஊருக்கு போய்ட்றாரு மேடம் அடிச்சுட்டு. போன வாட்டி கூட ஊருக்கு போயிட்டார் மேடம். அதுக்கு முன்னாள் ஒரு வாட்டி வீடு காலி பண்ணோம். அப்பயும் ஒரு வீடு கூட ஒரு சாமான் கூட எடுக்கல மேடம். நான் ஒரே ஆளாக நின்று வண்டி கூப்பிட்டு சாமான் எடுத்து எல்லாமே நான் தான் மேடம் செய்கிறேன். செஞ்சாலும் என்னை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணுறாரு மேடம். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மேடம். தினம் என்றைக்காவது ஒரு நாள் தான் மேடம் நான் அழாமல் இருப்பேன். தினம் அழுதுன்னு தான் மேடம். இப்போ வீடு இருந்துச்சுல்ல மேடம், ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம். நான் 2 நாளாக ஏன் வீடு இருந்துச்சேன்னு கூட வந்து பார்க்கல மேடம். அவர் 2 நாள் கழிச்சு வராரு மேடம். 2 நாளாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம் மேடம். அப்புறமா வராரு மேடம் 3வது நாள். உங்கள் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? தங்கச்சிக்கு அவள் ஃபாரினில் இருக்கா மேடம். அவள் நர்ஸ் மேடம். அவளை மட்டும் அவள் ஸ்டேஜுக்கெல்லாம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா மேடம். எனக்கு மட்டும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்க.
அவன் மட்டும் இன்னும் படித்து வேலை செஞ்சுன்னு இருக்கான் மேடம். அவள் பார்க்க மாட்டாளா அவங்க? இல்லை மேடம், அவங்க எல்லாம் அது எப்படி மேடம் எனக்கு செய்கிறது அவள் ஒத்துக்குவா? ஏன் ஒத்துக்க மாட்டான் மேடம். அவளும் அது மாதிரி செல்ஃபிஷ் தான் மேடம். ஏன் ஒன்று அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க? அதுதான் தெரியல மேடம். எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து என்னை இப்படி தான் மேடம் பண்ணுறாங்க. உங்கள் பேர்? ஸ்ரவன்குமார். ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணீங்க உங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு. ஆமாங்க. ம், வீட்டில் கூட கேட்காம அந்த பொண்ணுக்கு யாரும் சப்போர்ட் இல்லைங்கிறதுக்காக பண்ணீங்க? ஆமாம், என் வீட்டில் யாருக்கும் தெரியாது. தெரியாது. அவங்க வீட்லேயும் யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல போல இருக்கு. ஆமாம், யாரும். நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க, ஆமாங்க. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் டிரைவராக இருக்கேன் மேம். சரி, நீங்கள் அவங்களுக்கு அவங்களோட குணம் பிடிச்சிருந்து அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு தான் கல்யாணம் பண்ணீங்க இல்லையா? இப்போ ஏங்க உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்தீங்கன்னா மேம், இப்போது வளர 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 வந்து எனக்கு இந்த ஸ்கூல் பேமெண்ட் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது பாப்பாவோட. ஆமாம். ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா, ஃபஸ்ட் எனக்கு வந்து ஆக்டிங் டியூட்டி வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 டியூட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்போ தான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், மொபைல்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் மந்த்லி 2 மந்த்ஸ் ஆகுது ஜாயின் பண்ணி. 25,000 30,000ன்றப்போ வந்து எனக்கு கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸ்கூலுக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஃபாதர் சைடு குழந்தைக்காக தான் ஹெல்ப் கேட்குறேனே தவிர எங்களுக்கு நான் எதுவும் கேட்கல. நான் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் அவங்கள ரொம்ப பார்த்துக்கிறேன். கொடுமைப்படுத்துறீங்க சொல்கிறாங்களே. கொடுமைனா எந்த விதத்தில் கொடுமைன்னு எனக்கு புரியல. எதுவும் கேட்க வர்றதே நான் பாப்பா பற்றி பேசுகிறேன்னு வச்சிங்களேன், அது அவளுக்கு அந்த மாதிரி தெரியுது போல இருக்கு. வருத்தப்படுறாளா? நான் கேட்குறது என்னன்னா, நான் கஷ்டப்படுறேன். இப்போ எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா, சின்ன பொண்ணு இருக்கா. நீங்கள் பிரித்து தான் பார்க்குறீங்க. இல்லை இல்லை மேம், இப்போ அந்த 30,000ன்றது வந்து எனக்கு பெரிய தம்பி. சிரமமாக இருக்கு. நீங்கள் கல்யாணம் தெரிஞ்சு தானே பண்ணீங்க? ஆமாங்க. அப்போ எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா சொல்கிறது எவ்வளோ தப்பான விஷயம். அது பண்ணிட்டு இருக்கிறப்ப இதையும் நான் பார்க்கணும்ல மேம். அடுத்தது இதையும் பார்க்கணும். அப்போ தெரிஞ்சு அவங்க செப்பரேட்டாக நிற்கிறப்போ அது தப்பு இல்லைங்களா? அப்போ அவள் என்னப்பா பண்ணுவா? நான் இவ்வளோ என் ஒய்ஃபை நான் குறை சொல்லலைங்க. இப்போ இங்கே பேசுறது நேராக போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பொண்ணுக்கு முன்னாடி தப்பாலாம் பேசுகிறீங்களாமே, அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்களாமே? அது கோவத்தில் ஒரு 2 டைம் ஒரு வாட்டி ட்ரெஸ் அவுத்து காமிச்சிங்களாமே? யார் ட்ரெஸ்? போன வாரத்தில் கஞ்சா எல்லாம் எடுத்து கீழே இது பேக்கெட்டு சிகரெட் எல்லாம் கீழே எடுத்து போட்டு கேட்டு அப்போ சண்டை வந்தப்போ நீ அடிக்கிறப்போ கையை பிடிச்சி கிரிப் இல்லாமல் ஷார்ட்ஸை அது பிடிச்சிட்டு உருவிட்டு வந்துருச்சு. அதனால ஏன் அதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க? என்னடி பார்க்கணுமா பாருங்கடி அப்படின்னு காமிக்கிறார் மேடம். 14 அவன் போயிட்டு ஸ்கூலில் அது தாங்க முடியாமல் சீரியன் இருக்கா மேடம் கையிலெல்லாம். எவ்வளோ மனசு வேதனை. சிஸ்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கிட்டா எங்களுக்கு பயமாக இருக்குதுமா. கல்யாணம் எவ்வளோ வருஷம்? 6 years. அவங்கள வேலைக்கு அனுப்புங்க. அதான் மேடம் சொல்கிறேன். குழந்தை இருக்கால, அது பார்க்கணும். அதுக்கு எத்தனை வயசாச்சு? சின்ன பாப்பாக்கு 3 years, 4th ரன்னிங். 4 years-ஆ? நான் அதான் மேடம் சொல்கிறேன், பாப்பாவை உங்கள் அம்மா வீட்டில் விடு கொஞ்ச நாள், பெரிய பாப்பா ஹாஸ்டலில் விடலாம், நான் வேலைக்கு போகிறேன்னு கூட சொல்கிறேன் மேடம். அந்த குழந்தை அவளுக்காக நான் எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, பெரியவளுக்காக. சின்ன குழந்தையே நான் பார்த்துட்டு இருக்கணும். அவள் விஷயம் எதுவுமே நான் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவள் விஷயம் எதுவுமே என்கிட்ட சொல்லாத. அப்போ என்ன மேடம் ஆகுது அந்த பொண்ணு? யார் மேடம் பார்ப்பாங்க அவளை? அவளே அப்பா இல்லாமல் ரொம்ப நொந்து போயிருக்கா மேடம். ரிலேஷன் சப்போர்ட் இல்லை. அம்மா நான் கூட சரியில்லைனா எப்படி மேடம், எங்கே மேடம் போவாவா? இதில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாதா? அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கோட தானே மேம் இருக்கேன் நான். வேற அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணீங்களா? அப்படி கிடையாது. வயசு வந்த பொண்ணு முன்னாடி இப்படி பண்ணாரு. அது அவள் பண்ண தப்புன்றதுனால நானும் அந்த கோவத்தில் பண்ணிட்டேன். பட் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன தப்பு பண்ண? நீ இது மாதிரிலாம் ஏன் பண்ணுறேன்ட்டு அதெல்லாம் காமிச்சிட்டு கேட்டேன். எடுத்து சாப்பிட்றீங்களா? இருந்தது மேம். இப்போ அவங்க இல்லை மேடம், இப்போ கூட ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறீங்க தம்பி. அதனால தான் இந்த மாதிரிலாம் புத்தி போகிறது. ஏன்னா அது உள்ளே போகும்போது அது என்ன பண்ணணும்னு தெரியாது. எதுக்கு ட்ரக்ஸ் எல்லாம்? அது டிரைவர் சொல்கிறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, செய்யலாமா? திருமணம் பண்ணியிருக்கலன்னா கூட பரவாயில்ல. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஒரு பாரமாக நினைக்கிறீங்க பாருங்கள். அது அவளுக்கு ரொம்ப வேதனை கொடுக்கும். நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி உங்களை கையெடுத்து கும்பிடுவோம். நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தப்பான விஷயங்களை ஏன் பண்ணுறீங்க? நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். சொந்த பொண்ணாக இருந்தாலே ஒவ்வொரு வாட்டி பொண்ணுங்கிறதுனால பெற்றவங்க திட்டுறது உண்டு, இது பாரமாக இருக்குது சொல்கிறது உண்டு. நம்ம எவ்வளோ பார்க்குறோம். அப்போ நீங்கள்
நீங்கள் வந்து ஹியூமனாக தான் அது பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் பண்ண வேலை அப்படி கிடையாதுல்ல. அவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு நீங்கள் ஏன் இப்படி இறங்கி வர்றீங்க? அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வேதனைக்கு, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? மேடம் நான் அது கூட சொல்கிறேன் மேடம், உனக்கு இன்னொரு பொண்ணு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட நினச்சிக்க, அதுக்கு யாரும் இல்லை, அது ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேன் மேடம். என்னால் முடியாது. இதுக்கப்புறம் எது சொன்னாலும் காலையில் கூட அந்த விஷயம் சொல்கிறேன், அவங்க மாமாவை கூப்பிட்டு போய் உங்கள் அப்பா வீட்டில் எடுத்து விட்டு படிக்க வை அப்படி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வரணும். இப்போ சின்ன பாப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, அந்த பாப்பாவை நல்லபடியாக வளர்த்தணுன்னாலே நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்ல. எதுக்கு அந்த ட்ரக்ஸ் பழக்கம்? வேண்டாம் தம்பி. ஓகே, அடுத்தது வந்து இந்த பிரச்சனைக்கு பாப்பா ஹாஸ்டலில் விடுறியாம்மா? அங்கேயே ஸ்கூல்லேயே சிஸ்டர் போர்டிங் சேர்க்க சொன்னாங்க மேடம். அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க மேடம். அது ப்ரூஃப் ரெடி பண்ணுறது கூட நான் தான் மேடம் போனோம். ஆதார் கார்டுக்கு 3 மணிக்கே போய் உட்காந்துக்கிறாங்க மேடம் க்யூவில். நான் இவர் எந்த ஒரு அவரே கேளுங்க மேடம் என்ன பண்ணுவாரன்னு, எதுவுமே பண்ண மாட்டார் மேடம். நான் 2-3 சஜஷன் கொடுக்குறேன், சேவிங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பாவை ஹாஸ்டலில் போட்டுடுங்க. சரி. ஹாஸ்டலில் போடுறதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணுமா, அதுக்கு எங்கேயாவது போகணுமா, யார்ட்டையாவது பேசி வாங்கி கொடுக்கணுமா, அதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்து பாப்பாவோட ஃபீஸ் எவ்வளோமா? ஸ்கூல்லேயே ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க மேடம். இப்போது 25,000 கட்டணும் மேடம். எவ்வளோ நாள் தத்துக்கு இது? போன வருஷத்துது மேடம். அங்கே கட்டினா தான் டிசி தருவாங்க, அப்போ தான் இங்கே கொடுக்க முடியும். இங்கே எவ்வளோ ஃபீஸு? இங்கே 9,500 கட்டியிருக்கேன் மேடம் இயர் ஃபீஸ். அவ்வளோதான். ஸோ இந்த 25,000 மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்மா. அந்த 25,000 கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மேடம் இவர் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் மேடம். எனக்கு ரொம்ப டெய்லி உண்மையாக சொல்ல போனால் தினம் எனக்கு சாவர மாதிரி இருக்கிற மேடம். இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த அவங்கள வேலைக்கு முடியும் மேடம் சமாளிக்கிறதுக்கு. எனக்கு அந்த ஹெல்ப்பும் வேலைக்கு அனுப்புறது பிரச்சனை இல்லைங்க. அந்த வெளியே சொசைட்டியெல்லாம் வந்து தாங்க மாட்டேன்றதுனால தான் நான் வீட்டோட வச்சிருக்கேன். இதுதான் உண்மை. அதெல்லாம் சும்மா தம்பி. இல்லை மேம், எப்படி நான் ஒரு இடம் போனால் ரிட்டர்ன் வர தெரியாது. கண்டிப்பா எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க? அவளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ல. அவ என்ன விருப்பப்படுறா கேளுங்க. நான் வேலைக்கு போறேன் தான் சொல்லிட்டு இருக்கேன். மனைவிங்கிறது வந்து உங்களுக்கு அடிமை கிடையாது தம்பி. அப்படி சொல்லுவார் மேடம். அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை வந்து எனக்கு அடங்கிதான் இருக்கணும், நீ இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்றது தப்பு இல்லையா? அவளுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவளும் மனுஷி தானே. ஒரு லைஃப் பார்ட்னராகவே நினைக்க மாட்டார் மேடம். ஒரு வேலைக்காரி மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ அழகா பேசுறா அந்த பொண்ணு. அவ சொல்றது வார்த்தைகள் எல்லாம் வந்து அவளுக்குள்ள அப்படி ஒரு திறமை இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்ல தம்பி. அவங்களும் சம்பாதிக்கும் போது 2 பேரும் சேர்த்து நல்லா சேமிச்சு வச்சு உங்க லைஃபை நல்லா பாத்துக்கலாம்ல. வைஃப் வேலைக்கு போனா என்ன அது அவ்வளவு குறைவுன்னு சொல்லல. எப்படி சொல்றது எனக்கு தெரியல. பாப்பா பார்த்து அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது வேற ஒண்ணு இல்லை. அனுப்புறதுக்கு நான் என்ன உங்களுக்கு அடிமையா? அடிமைன்னு நான் சொல்ல மேம். நான் பாக்குறேன்னு தான் சொல்றேன். தவிர வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டுல இருக்கலாம். இது வந்து சாய்ஸ் வந்து அவங்களோடதா இருக்கணும். உனக்கு என்னமா வேணும் கேளுங்க. மனைவி மேல நம்பிக்கை வைங்க. அவள ஒரு மனுஷியா இருக்கிற வேலையை வீட்டுல பாத்துக்கன்னு சொல்றேன். ஒரு மாசம் சரி வீட்டுக்கு கூட வரமாட்டாரு மேடம். நேரம் தான் மேடம் சொல்றேன். ஒரு மாசம் வரமாட்டாரு, 15 நாளைக்கு வரமாட்டாரு. கையில காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கு இருக்காது. வீட்டு அவசரம் வாடகை கொடுக்கணும், என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனாலும் உங்க ப்ரோக்ராம் நான் பார்ப்பேன் மேடம். ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லுவீங்களா மேடம்? அப்படிதான் மேடம் நான் இருப்பேன். கேளுங்க மேடம். அவரை அவ்வளோ பிரச்சனைங்க தெரியுமா மேடம்? ஒரு வீட்டுக்கு வரப்போ நான் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் கூட சொல்லுவேன் மேடம். எதையுமே மறைக்க மாட்டேன். அவ்வளோ கரெக்டாக பட்டினி அந்த கூட உள்ளவே இருப்பேன் மேடம். பக்கத்தில் கூட கடை. இந்த ப்ரோக்ராம் வந்து ரூமில் கதவை சாத்திட்டு ஏன் பண்ணறதில்ல, எதுக்கு கேமராமேனால பண்ணுறீங்கன்னு எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தீங்களா, நான் ப்ரோக்ராம் பார்ப்பேன், ஒழுக்கமாக இருக்கணும் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அப்படி தான் இருப்பேன்னு. இது அவேர்னஸ் கிடையாதா? நீ இருந்தால் கூட நான் ஒழுக்கமாக தான் மேடம். கேளுங்க மேடம். அவரை அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவர் என்ன குறை சொல்ல மாட்டார் மேடம். மற்றதெல்லாம் சொல்லுவார். நீ வேலைக்கு போகணும், நீ சம்பாதிக்கணும், நீ ஃபுல் டைம் போக வேண்டாம். அந்த பாப்பா ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வரா மாதிரி வேலைக்கு போ. சின்ன பாப்பா இருக்கல்ல மேடம். சின்ன பாப்பாவை தான் சொல்றேன். இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கலாம். எப்போ சேர்க்கணும்? இப்போ இந்த வருஷம் சேர்க்கறேன்னு சொல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் போ. அது ஐடியா தான் மேடம். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பின அப்புறம் போட்டோம். 5 வயசுல தான் அவளுக்கு ஒரு சேஞ்ச் ஆகும் தம்பி. வீட்லயே உட்காந்துருக்கிறதுக்கு 2 பேருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டார் மேடம். கேளுங்க. டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கான டைம் வந்தாச்சுப்பா.
வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் மட்டும்தான் செய்யணும், நாங்க வெளியில போயிட்டு வருவோம், நாங்க சிகரெட் பிடிப்போம், ட்ரக்ஸ் அடிப்போம், தண்ணி அடிப்போம், நீ வீட்டுல உட்காந்து பிள்ளைய பாத்துக்கோ, காலை மேல காலை போட்டுட்டு டிவி பார்ப்போம். அந்த காலம் எல்லாம் போச்சுப்பா. குடும்பம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சம பங்கு இருக்கணும், சம பங்களிப்பு இருக்கணும். மனைவிய மனுஷியா ட்ரீட் பண்ணும், அவளுக்கு ஒரு தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்குன்னு உணரணும். உங்கள்ட்ட இருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ தெளிவா இருந்திருக்கீங்க, அவ்வளோ ஒரு ஒரு பிராட் மைண்டடா இருந்திருக்கீங்க. எல்லாராலையும் பண்ண முடியாதுப்பா. நீங்க பண்ண விஷயம் சாதாரண ரொம்ப பெருமைப்படுவேன் மேடம். கையெடுத்து கும்பிட வேண்டிய விஷயம். நீங்க நிஜமா சொல்றேன், அவ்வளோ பெரிய மனுஷன் நீங்க இறங்கி வராதீங்க தம்பி. நீங்க உங்க லெவல் இறக்கிங்க மேடம். நான் ஒரு தெய்வமா நினைச்சேன் மேடம். அதுதான் உண்மை. இப்ப எனக்கே நானே உங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எங்க பேரண்ட்ஸ் சொந்தக்காரெல்லாம் நமக்கு பண்ணாதது இவர் பண்ணிருக்காரு. ஆனா அப்படி இல்லப்பா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தப்போ அவங்க கூட இருந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம, அவங்கள யூஸ் பண்ணிக்காம, முறைப்படி அவங்க அப்பாட்ட போய் பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடுத்தனம் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்க அம்மா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும். அவ்வளோ நல்ல ஒரு தாய். அந்த மாதிரி இருக்கிறது பையன் நீங்க ஏன் கெடுத்துக்கிறீங்க? உங்க உடம்ப ஏன் கெடுத்துக்கிறீங்க? ஏன் அந்த பச்சை குழந்தையோட கஷ்டம் உங்களுக்கு புரியல? உங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கல, அது மாதிரி தானே அந்த பாப்பா. இப்போ இன்னொன்று ஃபேக்டர் சொல்லணும்னா மேம், இப்போ ஸ்டடீஸ் விஷயத்துல சொல்றேன், பெரியவளை பத்தி எது எடுத்தாலும் இப்போ எதுலையுமே சரி மேம், ஒரு சுறுசுறுப்பும் சரி, இல்லை ஒரு படிப்பு நாலேஜ்லையும் சரி, கட்டுற ஃபீஸ் வேஸ்ட் ஆகுதுன்றப்போ வந்து எனக்கு ஆதங்கம் அதிகமாகுது. சரியாக கொஞ்சம் படிக்க மாட்டேன்ற மேடம். ஏன்னா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா. அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் ஒரு ஊர் மாற்றிட்டே இருக்கார் மேடம். இவர் ஆல்ரெடி மனசில் கஷ்டம், சேஞ்சஸ் வேறு. நான் சும்மா அந்த அவங்க டேடி சத்துலேருந்து அது மைண்டில் நிறைய தடவை நானும் கேட்டேன் மேடம், ஏன் அப்படி இருக்கு, ஒரு மாதிரியே இருப்பான் மேடம் எப்போவுமே, ஏன் அப்படி இருக்குன்னு. அது ஒரு சில பசங்களுக்கு என்னன்னா இந்த வயசு வேற இருக்குல்ல, இந்த 13, 14 வயசு, அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்களே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த குழந்தையோட கேஸ்ல ரொம்பவே இருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியும் நீங்க அவளோட ஓன் ஃபாதர் கிடையாதுன்னு தெரியும் அவளுக்கு. அவன் அந்த மாதிரி நினைக்கல மனசால டேடின்னு தான் கூப்பிடுறான். அதெல்லாம் இவர்தான் மேடம் பதில் தாண்டல. இல்லம்மா, அவர் சப்போர்ட் பண்ணார் பாத்தீங்களா. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவர் இப்ப என்ன வார்த்தை சொன்னார், அவன் நல்லதா மேடம் இருக்கு. அவர் வந்து உங்களை கைவிட மாட்டார். 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அவன் மனசாலதான் டேடி கூப்பிடுறான்னு. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க அவங்கள. கொஞ்சம் கோவமே அந்த ஸ்டடி விஷயத்துல, மற்றபடி எல்லாம் எதுவும். அப்ப நீங்க அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கேர்னா அது நான் என்ன பண்ண புரியல. திட்டாம இருந்தாலே போறோம், அவங்க பாத்துவாங்க. நான் பேசுறதே கிடையாது வீட்டுல. 7 மணி அவ தூங்குறதுக்கு ஏந்திரதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன். தூங்கிட்ட பிறகு நான் வீட்டுக்கு வருவேன் மேடம். அந்த டைம் லீவ் டைம்ல கொஞ்சம் தூங்கணும்னா மேடம், அப்பவும் கரெக்டா எந்திரிச்சுக்கணும். பெரிய பொண்ணு ரொம்ப செல்லமா? இல்லை மேடம், ஃபாதர் கொஞ்சம் இல்லை, ரிலேஷன்ஸ் யாரும் எங்கேயுமே ஒரே ஒரு நாள் கூட எங்கேயும் போய் ஸ்டே பண்ணுற அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. நான் என்ன இருந்தாலும் இங்கே கூட தான் மேடம். அவராவது அவங்க அம்மா வீட்டுக்கு சின்ன பாப்பா தூக்கிட்டு அப்பப்போ போகிறாரு. நாங்கள் அந்த குழந்தைக்கு யாரும் இல்லை. இல்லை மேடம், எங்கேயும் போக மாட்டாவ. சரி, அது இல்லாமல் நல்லா சாப்பிட மாட்டா, மனசாலையும் வீக்கு, மைண்டாலையும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கான்னு ரொம்ப அவ்வளோ. நான் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? திருமூலவாயில் மேடம். இந்த வருஷம் தான் மேடம் இங்கே வந்த. போன வருஷம் சத்திரத்தில் சத்திரத்தில் இருந்தோம். அதுக்கு அதெல்லாம் கூட என்கிட்ட சண்டை போடுவேன் மேடம். இந்த காலத்து பசங்களுக்கு எவ்வளோ கேர் தேவைப்படுறது, இந்த குழந்தைய யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூலில் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மட்டுமே வரீங்க, அவங்க டேடி ஏன் வரமாட்டேங்கிறாரு, வந்து எதுவும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் கூப்பிட்டா என்ன தெரியுமா மேடம் சொல்லுவார், நான்லாம் வரமாட்டேன், அவள் விஷயத்தில் நான் என்ட்ரு ஆக மாட்டேன், நீயாச்சு அவளாச்சு, அப்படி ஒதுங்கிடுவார் மேடம். இப்போது ரேஷன் கார்டு ப்ரூஃப் எதுனா ரெடி பண்ணுறது கூட அதில் கூட ஒரு பிரச்சனை மேடம். சரி, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா, அதே மாதிரி அந்த குழந்தையோட படிப்புக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம்ப்பா. அந்த ஒரு பேர்டன் உங்களுக்கு வேண்டாம். இல்லை நான் எப்படி கேட்குறேன்னா மேம், இப்போ நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு, அப்போ அவங்க எதுக்கு தண்டத்துக்கு இருக்காங்க? என்னப்பா பண்ண முடியும், அவங்களே தெரிஞ்சு பண்ணணும். அவங்க பண்ணல. அவங்க இப்போ ஒரு ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், பாப்பாவோட டெலிவரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஃபோன் எடுத்து டிவி பக்கத்தில் வச்சுட்டு அவங்க 2 பேர் பேசுறது எனக்கு கேட்குது, அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றேன். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இவ்வளோ ஆக்சிடென்ட்டுக்கும் நான் ஃபோன், ஆக்சிடென்ட் ஆச்சு இவளுக்கு, அதுவும் ஃபோன் பண்ணேன். 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐசியூ 21 நாள் இருந்தா. ஐசியூ கான்ஷியஸ் இல்லாம ஐசியூல இருந்து. குழந்தை யாரு பாத்துக்கிட்டாங்க? அப்போ குழந்தை இல்ல மேம், இவ சின்னவதா. பெரியவ யாரு பார்த்தா? பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போயிருந்தாங்க மேடம். அப்போ ஃபோன் பண்ணியிருக்காரு மேடம், இவரு வரல, செத்தா சாவுட்டாவா அப்படி சொன்னாங்களா மேடம் இவர்கிட்ட. அப்புறம் அவங்கள்ட்ட பேசி என்னமா பிரயோஜனம்? அந்த மாதிரி அப்பா அம்மா அந்த மாதிரி அப்பா அம்மா அந்த மாதிரி நம்ம ஒதுங்காம வேற என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி அப்பா அம்மா எல்லாம் நீ ஏதாவது பண்ணி நீ வாங்கி அந்த மாதிரி இருந்த குடும்பம்லாம் விடு.
அர்த்தமே இல்லை. அப்படி என்ன அவங்களுக்கு உங்ககிட்ட கோவம்? தெரியல மேடம். அவர் இல்லை தெரியாமல் கூப்பிட்டு போயிருந்தாலும் தப்புன்னு சொல்லலாம் மேம். அவங்க மதர் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றணும். அவங்க சித்திங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க ரிலேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நான் கூப்பிட்டு போனேன். இருந்தும் அது மாற்றிட்டாங்க. இப்போ போயிட்டு நான் தான் தெரியாமல் கூப்பிட்டு போயிட்டேன். அவங்கள்ட்ட போய் கெஞ்சி கூத்தாடி என்னம்மா பண்ண போகிறேன்? விட்டுடுறேன் மேடம். ஆனால் அதனால இவருக்கு எனக்கு பிரச்சனை வருது. அது அவங்கள எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. அவங்கள நம்பி நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வரல. அது உண்மைதான் மேம். அப்போ விட்டுருங்க. பாப்பாக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்கள் பண்ணுறோம். நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது ஜென்வினான ஒரு கேஸு. அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யாராவது முன் வருவாங்க. ஸ்கூலில் பேசுகிறோம். ஓகே, உனக்கு என்ன வேணுமோ சொல்லுமா. ஃபினான்ஷியலாக உதவி பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம். அது கூட பண்ணாதவங்கள்ட்ட ஒரு ஃபோன் என்னப்பா புயலில் என் வீடு ஃபுல்லாக டேமேஜ், ஃபுல்லாக உடஞ்சி மொத்த சாமானெல்லாம் ஸ்பாயில்டு. இப்போ வீடும் இல்லாமல் தனியாக இப்போ ஜஸ்ட் போட்டுக்கிறது துணி மட்டும் தான் இருக்குது. சாமானெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஒரு ஃபோனு கூட யாரும் பண்ணி கேட்கல. பக்கத்துலேயே இருக்காங்க மேடம் சித்தி. அவங்க கூட வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல, ஹெல்ப் பண்ணல. அவங்க நைட்டு அவங்க வீட்டுக்கு படுக்கிறதுக்கு போகிறோம். ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா அம்மாவே செய்யல, பார்க்கல, நாங்கள் எதுக்கு செய்யணும்? எங்களுக்கெல்லாம் பசங்க இல்லையா? எங்கள் குடும்பத்தை தான் நாங்கள் பார்க்க முடியும். அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டுக்கு படுக்கிறதுக்கு போனோம் மேடம். நான் பாப்பா பசங்க எல்லாம். இவர் வரல. ஏன் அங்கே இடம் இல்லையா படுக்கிறதுக்கு? அவங்க வந்து பார்த்தாங்க மேடம். கீழெல்லாம் ஃபுல்லாக ஓலெல்லாம் கீழே வந்துட்டு தண்ணியாக இருக்குது. அங்கே இடம் இல்லையா படுக்கிறதுக்கு? அவங்க படுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லா வசதி இருக்கிறது குடும்பத்திலேயே வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு, இல்லைன்னா ஒரு வேளை நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறது தானே. அதான் மேடம். ஒன்றுமே இல்லாமல் தனியாக இருக்கிறது இருக்குல்ல. அதுவும் இவங்க கேஸில் இன்னும் ஜாஸ்தி இன்செக்யூரிட்டி. என்னன்னா இது வந்து அவளுக்கு செகண்ட் திருமணம். அது அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி, நீ புரிஞ்சுக்கோ. ரொம்பவே நான் எல்லாமே புரிஞ்சுக்கின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேடம் போகிறேன். அவரே கேளுங்க, நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். சரி, பாப்பாவுக்கு என்ன பண்ணணும் பாருமா. பாப்பாவை நல்லபடியாக படிக்க வைக்கணும். அவன் மனசில் என்னதான் இருக்குன்னு தெரியல மேடம். அப்படி ஒரு மாதிரி எப்பவுமே இருப்பான், படிக்க மாட்டான். இவருக்கு என்னன்னா, இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கஷ்டப்படும் போது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணும். எனக்கு வேணாம். போன வருஷம்லாம் அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டல, இந்த வருஷம் கூட கட்டல. அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா உங்கள் வீட்டு சைட்லேருந்து? எல்லாமே என்னையே எதிர்பார்த்தா. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் பேரண்ட்ஸு, நீ ஃபஸ்ட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு வாப்பா, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க மேடம். அது இப்போ கேட்குறாரு மேடம். அவர் எனக்கு செய்யணும் கூட நான் கேட்கல. அவளுக்காக தானே அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சப்போ தானே. அப்போ அந்த பொண்ணுக்கு ஏன் அவங்க பண்ண மாட்டேன்றாங்கன்னு என் கூட இதுதான் மேடம் எப்போவுமே சண்டை. பாப்பாட்டு பேசிட்டு வந்துடுறேன். அழகாக இருக்கே உன்னோட ட்ரெஸ்ஸு. மேம் எல்லாம் மம்மி சூஸ் பண்ணி. எத்தனாவது படிக்கிறேன்? 9th மேம். சாப்பிட்றது கிடையாதா? நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க. ஒரு பிரச்சனை மேம் சொல்கிறதுக்கு. ரொம்ப 8th ஒரு வாட்டி வந்து டான்ஸ் காம்படிஷன் வந்து சேர்ந்தேன் மேம். அப்போ வந்து டேடிகிட்ட பைசா கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து கேட்டார் அப்போவே. நான் வந்து கொஞ்ச நாள் டேடிகிட்ட பேசாமல் இருந்தேன். என் மம்மி திட்டினாங்க. சரி, அவர் தான் கேட்குறான்னாக்கா உனக்கு என்னாச்சு, நீ பேசு அப்படின்னு சரி திட்டினாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் டேடிகிட்ட பேசினேன். இந்த ரீசெண்டாக இந்த 3 days வந்து இந்த மழை வந்ததுனால வீடு வந்து அப்போ வந்து சண்டை ஆயிடுச்சு. எதுக்கு ஃபஸ்ட்டு சண்டை ஆச்சுனாக்கா, மம்மி வந்து டேடி சிகரெட்டு கஞ்சா தானே போடுவார். எங்கள் மம்மி வந்து கேட்டாங்க, என்னங்க இது இவ்வளோ பழக்க வச்சிட்ருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டார். நீ ஏன் பாக்கெட்டில் கை வச்ச, ஃபஸ்ட்டு யாரை கேட்டு கை வச்ச அப்படின்னு வந்து கேட்டார். அங்கே ஆரம்பித்த பிரச்சனை வந்து என்கிட்ட முடிச்சார். ஒழுங்காக படிக்க தெரியல. ஏன்னாக்கா வருஷம் ஸ்கூலாக மாற்றுறாரு. உனக்கு கஷ்டமாக இருக்கா ஸ்கூல் மாற்றும் போது? இப்போது பழைய ஸ்கூலில் கூட வந்து உனக்கு டிசி வாங்கி தரல. நீ கவலைப்படாத, உனக்கு டிசி வாங்கி கொடுக்குறோம். உனக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஃபீஸ் கட்டிட்டு நமக்கு டிசி வாங்கலாம். அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நீ பெரிய பொண்ணாகி நல்லா படித்து அம்மாவை பார்த்துக்கணும்ல. அப்பா சொல்கிறதெல்லாம் பெருசு பண்ணாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன். ஆனால் அது படிப்பை வந்து நான் எவ்வளோதோ ஃபோர்ஸ் பண்ணி நான் படித்தாலும் அந்த பேட்வேர்ட்ஸ் ஃபுல்லாக மைண்ட் வந்து இந்த வெனஸ்டே வந்து 3 days லீவ் விட்டுருந்தாங்க மேம். அப்போ கூட வந்து நான் வந்து எக்ஸாமுக்கும் சரி, எக்ஸாம் கிட்ட வருது சரி படிக்கலாம் சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன் மேம். அப்போ கூட நானே வந்து படிக்க வந்தால் கூட அந்த ஒன்றும் இல்லை அந்த ஞாபகத்தில் வந்து கை அறுத்துனேன் மேம். எங்கள் மம்மி வந்து திட்டினாங்க. மம்மி தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும்.
என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அர்ச்சனா ஒரு ஃப்ரெண்ட் மேம், அவன் வந்து என்னை திட்டினா, என்னடி இது ஏன் அப்படி நம்ம கையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை அப்படின்னா சொல்லலை. என் ஒன்றும் இல்லடி விடுங்கடி அப்படின்றதுக்கு வந்து எப்போ எங்கள் பெஞ்சில் ஃபுல்லாக 5 members 4 members கேட்டாங்க. என்னடி அவன் வீட்டில் பிரச்சனை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தா, என்னடி என்னடி ஒன்றும் இல்லடி வீட்டில் பிரச்சனை அதனால கை கிழிச்சிக்கிறேன் அப்படின்னு. அது வந்து எங்கள் பெஞ்சில் 4 members கிட்ட சொல்லியிருக்காவ. இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனை கை கிழிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு வந்து அவன்னா முட்டாளா, அவங்க அம்மா வந்து தான் அவங்க வீட்டில் பிரச்சனை சொல்லிட்டு அவள் கை கிழிச்சிப்பாளா அப்படியெல்லாம் கேட்டுருந்தாங்க. நான் அது கூட எதுவும் கண்டுக்கல. அப்புறமா வந்து சண்டே வந்து ரீசெண்டாக ஹெட் வாஷ் பண்ணும்போது வந்து மம்மி பார்த்துட்டாங்க. எது இதுன்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் உண்மையாக சொல்ல. அப்புறமா வந்து இல்லைம்மா என் ஃப்ரெண்டு காம்பஸில் வச்சு கை கிரிட்டா தெரியாமல் அப்படின்னு. அப்புறமா என் மம்மி சொன்னாங்க, ஏமா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன்டி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா எப்படியோ மம்மிக்கு தெரியாமல் போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைம்மா இந்த மாதிரி நீங்கள் டேடியும் நீங்கள் பிரச்சனை பண்ணதுனால. அதுவும் மேம் எங்கள் மம்மி வந்து செமையாக அடித்த மேம். நான் ஏற்கனவே 2 times கேட்டிருக்கேன். சின்ன பாப்பா தங்கச்சி ஒன்று இருக்கா, அவள் வந்து மம்மி ஸ்டொமக்கில் இருக்கும்போது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி அடிச்சிட்டாரு எங்கள் அப்பா. அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன், ஏன் டேடி மம்மி இந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து. அப்போ என்னையும் அடிக்கிறாரு. ஹாஸ்டலுக்கு போறியா? ஹாஸ்டல் எங்கள் ஸ்கூல்லேயே இருக்குது மேம். ஆனால் வந்து அதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் வேணும். அதெல்லாம் பண்ணலாம். ஹாஸ்டலில் போயிருந்து படிக்கிறியா? அம்மா அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. ஓகே, உனக்கு எப்போ வேணுமோ தங்கச்சியும் அப்பாவையும் வீட்டில் வந்து பாரு. அப்பாவை வெறுக்காதேம்மா. நான் எதுவும் வெறுக்கக்கூடாது. அவருக்கு என்ன மனசில் என்ன குழப்பமோ தெரியல. ஓகே, உனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நீ மனசை குழப்பிக்காத. நீ ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, படித்து பெரிய ஆளாக வரணும். இந்த வயசில் அட்ராக்ஷன் தோணும், பசங்களை பார்த்தா பேசணும்னு தோணும். அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிறது தான். அதெல்லாம் உனக்கு வேண்டாம். ஏன்னா நீ வந்து ஒரு சாதனையாளராக வரணும். ஓகே, எல்லாருக்கும் தான்மா கஷ்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கஷ்டம் இருக்கும். அதை பெருசு பண்ணாமல் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், தங்கச்சியை நல்லபடியாக வளர்க்கணும், அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இதே அப்பா ஒன்றை வந்து என் பொண்ணுன்னு பெருமையாக பேசுகிறது அளவுக்கு நீ வளரணும். ஓகே, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, ஸ்கூலில் சேர்த்து விடுறோம். உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எப்போ வேணா கூப்பிடு. ஓகே ஓகே சாமத், தைரியமாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, நான் பாப்பாட்ட பேசினேன் தம்பி. உங்கள்கிட்ட கோவம் எல்லாம் இல்லை. அவள் வாய் நிறைய அப்பா அப்பா தான் சொல்கிறா. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஹாஸ்டலில் சேர்த்து விடலாமா? ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறேன்னு சொல்கிறா. நீங்கள் அப்பப்போ போய் பார்த்துட்டு வாங்க. பாப்பாவை வீக்கெண்ட்ஸ்லலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. தங்கச்சியை பார்க்கணும், அம்மா கூட இருக்கணும்னு ஆசை. அவள் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வச்சுங்க. அந்த வித்தியாசம் காமிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வீட்டுக்கு கூட பாப்பாவுக்கு காது குத்துனாங்க மேடம், சின்ன பாப்பாவுக்கு. அப்புறம் செகண்ட் பாப்பாவுக்கு. அப்போ வந்து என் டெலிவரிக்கு எங்கள் சைட்லேருந்து யாரும் ஹெல்ப் பண்ணல, அவங்க சைட்லேருந்து யாரும் வரல. என் கூட எல்லாம் கஷ்டப்பட்டது என் பெரிய பொண்ணு தான் மேடம். பாப்பா பார்த்துக்கிறது, ஒரு ஹெல்ப் பண்ணுறது. அந்த டைமில் என்னால் எழுந்திரிச்சு கூட அவ்வளோ சரியாக கவனிக்க முடியல, டிஃபன் எல்லாம் பண்ண முடியல ஸ்கூலுக்கு. அவ்வளோலாம் அந்த குழந்தை கூட இருந்து சின்ன குழந்தைய பார்த்துக்கிட்டேன் மேடம். அவளை ஃபங்க்ஷனுக்கு இவளை கூப்பிட்டு போகாமல் அவளை கூப்பிட்டு போகல மேடம் ஊருக்கு. அன்றைக்கி போகிற அன்றைக்கி கூட சண்டை. என்னை கட்டில் மேலே உட்காந்துருக்கேன், என்னை எட்டி உதச்சிட்டு அன்றைக்கும் அடித்து தான் மேடம் ஊருக்கு கூப்பிட்டு போனார். பாப்பா வேணாம், பெரிய பாப்பா எங்கே விட்ட? சித்தி வீட்டில் விட்டுட்டு போனோம் மேடம். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் மேடம். அதான் மேடம் நான் அவட்ட சொன்னேன், சின்னதுலேருந்து அவள் கூட இருந்து பார்த்தா வளர்த்தா, யாருமே இல்லை, அவள் தான் எல்லாம் பண்ணா. இப்போ அவ்வளோ பிரித்து கூப்பிட்டு போறீங்க. அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் மேடம். எங்கேயுமே போகிறது கிடையாது, அங்கேயாவது கூப்பிட்டு போகலான்னு மேடம். கூப்பிட்டு போகாமல் அடிச்சு தான் மேடம் என்னை கூப்பிட்டு போனேன். நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு. ரொம்ப தப்பு இல்லையா தம்பிதா? மேடம் இந்த கல்யாணமே வீட்டில் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணை நான் எப்படி கூப்பிட்டு போவேன்? எல்லா ரிலேட்டிவ்ஸ் வர்றப்போ அந்த இடத்துல கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணான்ற ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் அப்போ தான் வீட்டுக்கு. ஹலோ ஹலோ, யாருங்க? நீங்க ஹேமாவதியோட அம்மாவா? ஆமா. சரி, நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மை ஜி தமிழ் அங்கேருந்து பேசுறேம்மா. உங்க பொண்ணு இங்க வந்திருக்கா. உங்க பொண்ணுக்கு நிறைய லைஃப்ல பிரச்சனை இருந்திருக்கு, அதெல்லாம் சொன்னா. ஆனா அவளுக்கு ரொம்ப வருத்தம், நீங்களும் உங்க கணவரும் வந்து அந்த பொண்ணை பாக்குறதே இல்ல, உங்க பேத்திய திரும்பி கூட பாக்குறது இல்லன்னு. ஏமா ஏன் திரும்பி பாக்குறது இல்ல?
எங்கள் தங்கச்சி அவங்க வீட்டுக்காரு இப்போ அவங்களுக்கு வருஷம் இப்போ திதி கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ அது தேவசம் பண்ணாங்க இல்லைங்களா? ஆமாம். அப்போ நாங்கள் வந்திருந்தோம், அவங்களும் இருந்தாங்க. நான் அந்த குழந்தைய படி மேலே உக்காந்துங்கிற மாடி படி மேலே வாமான்னு கூப்பிட்டா நீங்கள் அப்போ நீ யாரு, உங்ககிட்ட பேச நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லுது அந்த என் பேச்சுன்றவோ. ம் நீ பேசுனியா தரணி அப்படி சொன்னாலா? ஆமா, நீ தான் இல்ல படி மேல அவ அப்படி பேசவே மாட்டா அவ. சரி, அவ அந்த மாதிரி பேசவே இல்லை. இந்த மாதிரி நீ பேசாத. நீ சரி, நீ என்ன அரக்கோணம் ஸ்டேஷன்ல கூட்டு வந்து ட்ரெயின் ஏத்துனியா இல்லையா? ரொம்ப நேரம் ஆச்சு. ட்ரெயின் ஏத்துனது இவங்க தான் மேடம். நான் ஒரு விஷயம் தாங்க சொல்ல முடியும். அவங்க அம்மா, அவங்க அப்பா, இந்த பொண்ணோட அம்மா அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு ரொம்ப அனுபவிச்சிட்டா. இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அவருக்கும் அந்த கொஞ்சம் பேர்டனாக இருக்கு. அதனால தான் அவர் தெரியாமல் அந்த வார்த்தையெல்லாம் விடுறாரு. இந்த பொண்ணோடு பெற்றவங்க, அவங்க கூட பிறந்தவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் குடும்பத்தை கொஞ்சம் கூட பெட்டராக கொண்டு போக முடியும். ஆமாம் மேடம். தயவு செஞ்சு இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் தம்பியும் தங்கச்சியும் புரிஞ்சுங்க. அவங்களுக்கு புரியலைன்னா சொந்தம் பந்தம் ப்ளீஸ் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால கடமையெல்லாம் முடியல. உங்களால் எவ்வளோ தூரம் மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ தயவு செஞ்சு கொடுங்க. அந்த பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுங்க. அந்த பேத்திக்கு அப்பா இல்லை. அவர் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. ஆனா எல்லா பேர்டனையும் அவர் மண்டையில போடுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு மாரல் சப்போர்ட் கொடுங்க. உங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ வேலைக்கு போற, குழந்தை பாப்பா ஸ்கூலுக்கு போனது, நீ வேலைக்கு போற, கான்ஃபிடென்ட்டா இருக்க. எல்லாத்தையும் அவர் சொல்றது எல்லாம் தப்பா புரிஞ்சுக்காதே. அவர்கிட்ட இருக்கிறது நல்லதை பாரு. நீங்க கஞ்சா விடுறீங்க, ஓகே? அடுத்தது அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஹர்ட் பண்ணாதீங்க. பாப்பாவை ஹாஸ்டலில் விடலாம். அடிக்கடி வீட்டில் கொண்டு போய் வச்சுங்க. லீவ் நாளில் அவங்களும் போய் பார்க்கட்டும். 2 குழந்தைங்களுக்குள்ள வித்தியாசம் காமிக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் பெருமைப்படுற மாதிரி அந்த பொண்ணு வளர்ந்து வருவா. அந்த பெருமை உங்களுக்கு பிரச்சனை பண்றது, அந்த பெருமை பூரா உங்களுக்கு தான் சேரும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.